குட் மார்னிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டில் த நெவர் நெஸ்ட் சப்ளிமெண்ட்ரி இருக்கு இல்லையா, அதோட ஷார்ட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லோ லேர்னர்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற பசங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சைட் ஹெட்டிங் போட்டும் ஏற்கனவே ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். இது உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, டைட்டில் என்னென்னா த நெவர் நெஸ்ட். ஆத்தர் யாருன்னா செட்ரிக் மவுண்ட். இதில் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. தீம் என்னென்னா, இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இப்போ இருக்கவங்க எப்படி இருக்காங்க, மாடர்ன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத ஒரு க்ரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமெடியான ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் அது. கேரக்டர்ஸ் யாருன்னா 3 கேரக்டர் தான் வருவாங்க. ஜாக்கு, ஜில்லு, ஜேனு. 3 கேரக்டராக. ஜாக்கு, ஜில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஜேன் யாருன்னா ஜாக்கோட ஆன்ட்டி தான் யாருன்னா ஜேன். ஜாக்கும் ஜில்லும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்களோட வீட்டை அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எ லிட்டில் நெஸ்ட். அவங்களோட வீட்டை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லிட்டில் நெஸ்ட் அப்படின்வாங்க. ஜாக்கோட சேலரி எவ்வளோ அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 6 பவுண்டு தான் அவனோட சேலரி. ஆனால் அந்த 6 பவுண்டு சேலரி வச்சு அவன் என்னென்ன வாங்கியிருக்கான்னா, வீடு வாங்கியிருக்கான், கார் வாங்கியிருக்கான், ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கான், ரேடியோ வாங்கியிருக்கான். எல்லாத்தையுமே எதில் வாங்கியிருக்கான்னா மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கியிருக்கான். இன்ஸ்டால்மெண்ட் போட்டு வாங்கியிருக்கான். டோட்டல் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ வருது அவனுக்கு அப்படின்னா 8 பவுண்ட்ஸ் வருது. அவனுக்கு ஒரு வாரத்துக்கு சேலரியே 6 பவுண்டு தான், ஆனால் அவன் கட்டுற அமௌண்ட் எவ்வளோனா 8 பவுண்டு. அப்போ மிச்சம் 2 பவுண்டுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா கடன் வாங்குகிறான் மற்றவங்க கிட்டேருந்து. மிச்சம் 2 பவுண்டை கடன் வாங்குகிறான், வட்டிக்கு கடன் வாங்குகிறான், எல்லாமே பண்ணுறான். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஜேன் யாருன்னா ஜாக்கோட ஆன்ட்டி இல்லையா. ஸோ அவங்க அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு என்னென்னா, எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் காசு இருந்தால் தான் நம்ம பொருள் வாங்கணும், இல்லை அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்கிலாம் எந்த பொருளும் வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கவங்க தான் ஜேன் ஆன்ட்டி. அவங்க வராங்க. அவங்க பார்க்குறாங்க. ஷி ஹேட் பிரின்சிபல் ஆஃப் ரெடி கேஷ். ஷி நெவர் பாரோடு மணி. யார்கிட்டையும் அவங்க கடன் வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாக் எல்லாத்தையும் அவனோட சேலரி வச்சு தான் வாங்குறான், அவன் கையில் காசு வச்சுட்டு வாங்குறான்னு அவங்க நினைக்கிறாங்க. வென் ஷி கேம் டு நோ, எப்போ அவங்க வீட்டுக்குள்ளே வராங்களோ அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இவன் எல்லாத்தையுமே இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கியிருக்கான், எதையுமே ரெடி கேஷ் வச்சு வாங்கலை, வருமானத்தை மீறி செலவு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, திட்டிட்டு போகிறாங்க. இது உனக்கு தேவையா? ஷி கிரிட்டிசைஸ்டு தர் லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் தேவையா? நம்ம கையில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வாழணும், இந்த அளவுக்கு உட்காந்து செலவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பிஃபோர் லிவிங் ஷி கேவ் செக். வீட்டை விட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பணத்துக்கான செக் ஒன்று கொடுக்குறாங்க. யாருக்கிட்டனா ஜில்கிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக் அமௌண்ட்டை வச்சு ஏதாவது அட்லீஸ்ட் பே ஆஃப் அட்லீஸ்ட் எனி இன்ஸ்டால்மெண்ட், ஏதாவது ஒரு பொருளுக்கான ஒரு கடனையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடைச்சிருங்க, ஏதாவது ஒரு பில்லாவது கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இந்த ஜாக் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆன்ட்டி எடுத்து போய் ட்ராப் பண்ணுறதுக்காக வரான். ஆன்ட்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்ட்டும் ஜாக்கும் கிளம்பிடுறாங்க. அவன் அவங்கள ட்ராப் பண்ண போகிறான். கொஞ்ச நேரம் பொறுத்து ஜாக்கு திரும்ப என்ன பண்ணுறான்னா, அந்த செக்கு எங்கே கொடு, ஆன்ட்டி கொடுத்துட்டு போனாங்கள்ல, அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கட்டிடலாம், காருக்கான இன்ஸ்டால்மெண்ட் கட்டிடலான்றாங்க. ஆக்சுவலாக ஜாக்குக்கும் ஜில்லுக்கும் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பணம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய சின்ன குழந்தைய ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கட்டிட்டு இந்த குழந்தைய வாங்கிக்கிறோம் அப்படின்னு குழந்தைய ஹாஸ்பிட்டலே விட்டுட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ ஜாக் காருக்கான இன்ஸ்டால்மெண்ட் கட்டலாம், செக்கு கொடு அப்படின்னு கேட்பான். பட் ஜில்லு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி அந்த செக்கை டாக்டர் மார்ட்டின் அந்த குழந்தைய விட்டுட்டு வந்தாங்களே அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டருக்கு அனுப்பிட்டுருப்பாங்க. எதுக்காகனா, இவங்க அந்த பணத்தை கட்டினா தான் அந்த குழந்தைய இவங்க கூட்டிகிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக அனுப்பிட்டுருப்பாங்க. இது என்னென்னா, வருமானத்தை மீறி செலவு பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஃபன்னாக சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் கான்செப்ட்டுமே ஈஸியாக இருக்கும், மார்க்கும் நல்லா கெயின் ஆகும். ஓகே, இந்த வீடியோ எந்த அளவுக்கு புரிஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க அப்படின்னா தான் எனக்கு இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, இதுக்கப்புறம் நான் வேறு என்ன பண்ணுறது முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகே, எந்த அளவுக்கு பிடிச்சிக்குன்னு உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். லைக் மூலமாக கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். பை.